அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மியாக்காஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜை எப்படி ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஷீட் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதை எதுவுமே கட் பண்ணல, அப்படியே இதில் ட்ரேயில் வச்சு 4 எட்ஜஸ்லேயும் நான் டேப் போட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிற மொத்த பொருளையும் எடுத்து வெளியே வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்ஸாக க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இப்போ நான் ட்ரேவை உள்ளே வைக்கிறேன். 2 ட்ரேயும் அதில் அந்த ஷீட் போட்டு வச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த வெஜிடபிள் டப் இருக்கும் இல்லையா, பாஸ்கெட், அதை எடுத்து நான் ஃபுல் வாஷ் பண்ணிடுறேன். துடைக்கிறத விட அதை வாஷ் பண்ணிவிட்டா இது சூப்பராக இருக்கும். எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கிளாத் வச்சு, ட்ரை கிளாத் வச்சு நம்ம தொடச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் வெஜிடபிள்ஸை விட அதிகமாக மளிகை ஜாமான் தாங்க திணிச்சு வச்சுருப்பேன். இடியாப்பா மாவு, கேவுர் மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வெளியே வச்சுருந்தா பூச்சி வண்டுலாம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் இதில் தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். கொஞ்சம் மீதி வெஜிடபிள்ஸ்க்குன்னு கொஞ்சம் இடம் வச்சுருப்பேன். இதெல்லாம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அதெல்லாம் வச்சுட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். என்னைய மாதிரி நீங்களும் இது மாதிரிலாம் வைப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வச்சுட்டு இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் க்ளீன் ஆகிடுச்சு. பால் நிறையா இருந்தது. ஸோ நம்ம அதை பன்னீர் போட்டுடலாம், சைட் பை சைட் நம்ம அதை வச்சுட்டா, அது சிம்மில் வச்சுட்டா அது பாட்டுக்கு காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு விட்டுட்டேன். பன்னீர் நான் எப்பயுமே வீட்டில் தாங்க செய்வேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வீட்டில் தான் செய்வேன். இப்போ அந்த சைட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோர் சைட் வந்துடலாம். எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லப்பர் பேண்ட்ஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இதை நான் லாஸ்ட் டைம் மும்பை போனப்போ கோன் வாங்கிட்டு வந்தேன், அங்கே இருந்தது. அப்புறம் இதெல்லாம் அந்த டோரில் இருக்கிற அந்த ட்ரேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதில் செட் பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துலையும் பேப்பர்லாம் போட்டு அதெல்லாம் எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த சைடில் இருக்கிறதும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ டோர்ஸில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கீழ் போர்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்தது இப்போ நம்ம மேல் போர்ஷனுக்கு போகலாம், ஃப்ரீசருக்கு போகலாம். இந்த இடத்துலையும் நான் ஃபுல்லாக வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இங்கேயும் அந்த ஷீட்டு போட்டு விட்டுட்டேன். அந்த ஷீட் வச்சதுக்கப்புறம் என்னமோ லுக்கே மாறிடுச்சு. நான் இந்த மாதிரி எல்லா பொருளுமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பேன். சும்மா அப்படியே வச்சுருந்தா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு தான் வச்சுருப்பேன். இது எல்லாமே மில்க் மேடு, அதில் ரீயூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது பொருள் போட்டு அதில் வச்சுப்பேன். நீங்களும் என்னை மாதிரி யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், மேல் போர்ஷனும் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த ஃப்ரிட்ஜோட அவுட் சைடில் இதுவும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி. ஸோ வெளியில் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் இதை வாங்கி ஆன்லைனில் வாங்கி ஸ்டிக் பண்ணோம். இதை நாங்களே ஸ்டிக் பண்ணதுனால கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. பட் இது அவங்களே வந்து கூட ஸ்டிக் பண்ணி தருவாங்களாம். அது நல்லா சூப்பராக இருக்கும். இதை நாங்களே சும்மா வீட்லேயே ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம். அதே நேரத்தில் என்னோடய பாலும் இங்கே காஞ்சி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 1.5 லிட்டர் மில்க் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் ஒரு 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பசங்களுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸாவது இந்த பன்னீர் நான் வீட்லேயே ரெடி பண்ணிவிடுவேன். நீங்களும் இதை ரெடி பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த பன்னீர் ரெடி பண்ணுறதுக்கு. கடையிலனா அவ்வளோ ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இந்த 2 லெமன் ஜூஸையும் நான் அதில் அப்படியே மேலாக ஊற்றிட்டிங்கன்னா அந்த பால் திரிஞ்சு தனித்தனியாக வந்துடும். தண்ணி தனியாகவும் அந்த பாலெல்லாம் கட்டியாக தனியாகவும் வந்துடும். அதை ஒரு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி ஒரு எல்லோயிஷ் கலராக மாறி வரும். அந்த ஸ்டேஜில் அதுதான் கரெக்டான பதம். இப்படி வெள்ளையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கலரில் மாறின தண்ணி ஃபுல்லாக செப்பரேட்டாக வரும். எல்லோ கலராக மாறிடும். இது ஃபுல்லாக கட்டி கட்டியாக வந்துடும். இந்த டைமில் அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அது ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஒரு நார்மல் வாட்டர் எடுத்து அதில் அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த லெமன் ஜூஸ் வாசனைலாம் இருக்கும். ஸோ அந்த நார்மலாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அப்படியே புழிஞ்சு விட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்துக்கோங்க, கையெலாம் சுடும். ஸோ பைப் வாட்டர் திறந்துட்டு நம்ம அப்பப்போ கையை நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு வெயிட்டை வச்சு அது மேலே வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே ஒரு வெயிட் எடுத்து அதை வச்சு விட்டுருங்க. ஒரு 5 to 6 hours அப்படியே விட்டுருங்க. அது சூப்பராக செட் ஆகி வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 to 6 hours ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டைமில் நான் எடுக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்னோடய பன்னீர் எவ்வளோ சாஃப்டாகவும்
சூப்பராகவும் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலேயே சூப்பராக ஒர்க் ஆகும். இது ஒரு 5 to 6 டேஸ் கூட நீங்கள் ஒரு நல்ல டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.